ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள். ஸோ இது ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th சோஷியல் புக்கு டேர்ம் 2ல் கொடுத்துருப்பாங்க, 9th சிவிக்ஸில் இருக்கும், அப்புறம் 11th பாலிட்டியில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக லக்ஷ்மிகாந்தையோ இல்லை பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸையோ வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன, அதில் 2 இருக்குது. கிராம உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சின்னு சொல்லுவோம். அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி, அது தனித்தனி வீடியோவை பார்த்துட்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் தனி ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தையோ ஒரு நகரத்தையோ ஒரு மாநகரத்தையோ ஒரு சின்ன பகுதியையோ நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகளை தான் நம்ம உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்கிறோம். உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிர்வாக கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 tier சிஸ்டம். மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள். 1950 ஜனவரி 26 நம்மளுடைய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வரும்போது 2 tier சிஸ்டம் தான் இருந்திருக்கும், மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது 3 tier சிஸ்டம் தான், மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள். அதாவது அரசாங்கங்களுடைய நிர்வாக கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அது இறுதி நிலை அழகாக எது இருக்குது, உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிறது பிரதிநிதித்துவ அமைப்பு. அதாவது மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள், உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மக்களோட உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கிறது, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பிரச்சனைகளை மாநில அரசோடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது. ஸோ அதுக்கான சட்டப்படியான உரிமை பெற்ற அமைப்புகள் தான் உள்ளாட்சி அமைப்புகள். இதை விடுதலைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, விடுதலைக்கு அப்புறமா எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். விடுதலைக்கு முன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பண்டைய காலத்திலேயே இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கு, செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரம்லாம் ஒரு சில இலக்கியங்களில் இருந்திருக்கு. மனுநூல், கௌட்டில்யருடைய அர்த்த சாஸ்திரத்தில் கிராம நிர்வாகம் பற்றிலாம் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புத்த மத இலக்கியங்கள்லையும் சமண மத இலக்கியங்கள்லையும் கிராமங்கள் வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, முதலாம் பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குது, காஞ்சிபுரத்தில். ஸோ அந்த கல்வெட்டுலேயும் கிராம நிர்வாகம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது கிராம மன்றங்களுக்கான உறுப்பினர்கள் வந்து எப்படி குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அந்த கல்வெட்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வரலாற்று ஆய்வாளர்கள் இருப்பாங்களே, அவங்களுடைய குறிப்புகள், சார்லஸ் மெட்காஃபே, சர் ஜார்ஜ் பேட்வுட்டு, எல்ஃபின்ஸ்டோன், இந்த மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பண்டைய இந்தியாவிலையும் சரி, இடைக்காலத்துலேயும் சரி, தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் வந்து செயல்பட்டு இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதில் அந்த சார்லஸ் மெட்காஃப் அப்படின்றவர் கிராம உள்ளாட்சி மன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குடியரசு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு 1830. இதுக்கப்புறம் முகலாயர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அதில் வந்து மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. மாகாணங்கள் அப்படிங்கிறது பராக்னாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாகாணங்கள்லேயே உட்பிரிவுகள் இருந்தது. அதை வந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லி உட்பிரிவுகள் நிறைய பிரிச்சிருந்தாங்க. சர்க்கார் அப்படிங்கிறது நிறைய கிராமங்களை கொண்ட தொகுதிகளை வந்து பிரிச்சிருந்தாங்க. அதை வந்து பராக்காஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையிலையும் அரசாங்கங்கள் வந்து முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் முதலாக நகராட்சி அமைப்புகள் வந்து அமைக்கப்படுது. முதல்ல அமைக்கப்பட்ட மாநகராட்சின்னா இது 1688 அமைக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி தான் இந்தியாவுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1772 பாம்பேவும் 1793 கல்கத்தாவும் நகராட்சி அமைப்புகளாக அமைக்கப்படுது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி அப்படின்னு எடுத்துட்டோன்னா, அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா மாவட்ட நிர்வாக அமைப்புகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிராமங்கள் எல்லாம் மாவட்டங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. 1842 கொண்டு வந்த வங்காள மக்கள் சட்டம் தான் இந்தியாவில் இயற்றப்பட்ட முதல் உள்ளாட்சி சட்டம். இப்போது 1842 கொண்டு வந்த வங்காள மக்கள் சட்டம். அதுக்கப்புறம் 1882 ரிப்பன் பிரபு ஒரு தீர்மானம் கொண்டு வராரு. என்ன அப்படின்னா, ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும், அதை மேற்பார்வையிடுறதுக்கு மாவட்ட அளவில் வாரியங்களை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அந்த தீர்மானத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா ஏறத்தாழ 500 உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும்.
ஸோ இது என்னன்னு சொல்கிறாங்க, ரிப்பன் பிரபுவுடைய தல சுயாட்சி தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தல சுயாட்சியோடைய மகாசாசனம் அப்படின்னா இந்த தீர்மானம் தான். அதனாலேயே அவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு கேட்டால் ரிப்பன் பிரபு. அதுக்கப்புறம் 1909 இந்திய தேசிய காங்கிரஸோடைய மாநாடு லாகூரில் நடக்குது. அங்கே பஞ்சாயத்து ராஜ் பற்றின தீர்மானம் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1935 இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுவும் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் வலுப்பெறத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஸோ இப்படி தான் உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது. 1947க்கு அப்புறமா இந்த உள்ளாட்சி அமைப்புகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டாங்க. முக்கியமாக வந்து காந்தி அவர் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இருப்பார். இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார் இல்லையா. ஸோ அப்போது கிராமங்கள் முன்னேறினா நாடு முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறது இவருடைய கருத்து. அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பார். அதிகாரத்தை மக்கள் கையில் கொடுக்கணும், அதன் மூலமாக கிராமங்கள் வளர்ச்சி அடையும், அதனால் நாடும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய கோரிக்கை. இதில் என்ன அப்படின்னா, இவருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் கருத்து மோதல். யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்படுது. அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிராமம் அப்படிங்கிறது படித்தவங்க அதிகம் இல்லாத ஏரியாவாக இன்னும் இருக்குது. கற்றவர்களுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வகுப்புவாதத்தோடைய இடமே அதுதான், கிராமங்களாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கையில் அதிகாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் வகுப்புவாதத்தை தூண்டிவிடும். ஜாதி அடிப்படையிலான பிரிவுகள் இருக்குது. ஒரு சிலர் கையில் கொடுக்கும்போது என்னாகும், மற்ற சமூகங்கள் வந்து பாதிக்கப்படும், மக்கள் வந்து பாதிப்பாங்க. இதனால் அரசியல் அமைப்பில் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்த முடியாது அப்படின்றத சொல்கிறாரு. ஆனாலும் காந்தியடிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதை வந்து அரசியல் அமைப்பில் ஒரே ஒரு பிரிவை மட்டும் சேர்க்குறாங்க. அதுவும் எங்கே சேர்க்குறாங்க, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அரசோடைய கடமை இல்லை அரசோடைய விருப்பம், வேணும் அப்படின்னா அமைச்சிக்கலாம், தேவைப்பட்டால் அமைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதை கட்டாயப்படுத்த முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு மாநிலங்களும் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வைக்கல. டிபிஎஸ்பியில் கொண்டு போய் ஒரு கடமையாக தான் வச்சுருக்காங்க. அது எந்த ஆர்டிக்கல் 40. ஸோ நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளும் போது ஒரே ஒரு ஆர்டிக்கல் மட்டும்தான் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி பேசுச்சு. அது பகுதி 4ல் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 40. அது என்ன சொல்லுது, அதாவது அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். அது வந்து சுய ஆட்சியின் அலகுகளாக, அதாவது சுதந்திரமான அலகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிவு வந்து சட்டப்பிரிவு 40 வந்து குறிப்பிட்டிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கடமையாக சொல்லும்போது யாருமே உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தலை. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1952 ஒரு திட்டம் வந்து கொண்டு வராங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் அல்லது சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி. கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை உறுதி செய்யணும். கிராமங்களுடைய மேம்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து அடுத்த வருஷமே 1953 இன்னொரு திட்டம் கொண்டு வராங்க. தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னா, ஏற்கனவே கொண்டு வந்தாங்க இல்லையா சமூக மேம்பாட்டு திட்டம், அது இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கு, ஊரக பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தை வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இந்த தொழில்கள்லாம் புகுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கிராமங்களுக்காக, கிராம மேம்பாட்டுக்காக நேரு அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். பட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செயல்படலை. ஏன் இந்த திட்டங்கள் கிராமங்களை சென்றடையலை, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த திட்டங்களுடைய செயல்பாடுகளை ஆராயுங்க அப்படின்னு சொல்லி தான் 1957 ஜனவரி 16 பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் ஒரு குழு அமைக்கிறார். யார், நேரு அமைக்கிறார். இந்த குழு அவங்களுடைய அறிக்கையை 1957 நவம்பர் 24 சப்மிட் பண்ணுறாங்க, அவங்களோட ரிப்போர்ட்டை. இந்த குழுவோடைய பரிந்துரைகள்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த குழுவோட பரிந்துரைகளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா,
3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. அதாவது கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, வட்டார அளவில் பிளாக் லெவலில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைக்குது. இதில் வட்டார அளவில் பார்த்தோம் இல்லையா, பஞ்சாயத்து சமிதி அது நிர்வாக அமைப்பாகவும் எக்ஸிக்யூட்டிவ் பாடியாகவும், ஜில்லா பரிஷத் அட்வைசரி சூப்பர்வைசரி பாடி ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பாகவும் மேற்பார்வையிடக்கூடிய அமைப்பாகவும் இருக்கணும். இந்த ஜில்லா பரிஷத்தோடைய தலைவராக யார் செயல்படுவாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் சேர்மனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்துக்கு நேரடி தேர்தல் முறையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும். இதுவே பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் இந்த 2 அமைப்புகளுக்கும் மறைமுக தேர்தல் முறையில் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றிருப்பாங்க. ஸோ வளர்ச்சி சார்ந்த எல்லா நடவடிக்கைகளும் எல்லா திட்டமிடல்களும் இந்த அமைப்பின் மூலமாக நடைமுறைப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பணிகள் பொறுப்புகளை கவனிக்கணும் அப்படின்னா போதுமான நிதி ஆதாரங்களை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் வரவங்க இந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வகையில் இந்த முறையை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லலாம் பல்வந்த் ராய் மேத்தா குழு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாடு முழுக்க ஒரே மாதிரியான முறையை பின்பற்றணும் அப்படின்லாம் இந்த குழு வலியுறுத்தலை. உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப உள்ளாட்சி அமைப்புகளை மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த அடிப்படை கொள்கைக்காக உள்ளாட்சி அமைப்புகள் அமைக்கப்படணும் அப்படிங்கிறத நாடு முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய இந்த அறிக்கையை 1958 ஜனவரியில் தேசிய மேம்பாட்டுக்குழு நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஏற்றுக்கிறாங்க. இந்த குழுவோடைய அறிக்கையை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தான் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. அதாவது நிர்வாகம் பரவலாக்கப்படணும், மக்களாட்சியோடைய அதிகார பரவலாக்கம் வேண்டும். அதுக்காக உள்ளாட்சி அமைப்புகள் அந்த நிர்வாகம் உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான். கமிட்டி ஆன் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுடைய அறிக்கையை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய அறிக்கைக்கு அப்புறமா தான் 1959 அக்டோபர் 2 சுதந்திர இந்தியாவுடைய முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தொடங்கி வைக்கப்படுது. யார் தொடங்கி வச்சது? பிரதமரான ஜவஹர்லால் நேரு தொடங்கி வைக்கிறாரு. எங்கே? ராஜஸ்தான் மாநிலத்துடைய நகவுர் டிஸ்ட்ரிக்டில். ஸோ முதல்ல ராஜஸ்தான், அதை தொடர்ந்து 1959 2வது மாநிலமாக ஆந்திர பிரதேசமும் என்ன பண்ணுறாங்க? இந்த உள்ளாட்சி அமைப்பு முறையை ஏற்றுக்கிட்டு உள்ளாட்சி அமைப்புகளை செயல்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் 1960 வாக்கில் பெரும்பாலான மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட நிறைய மாநிலங்களில் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்படுது 1958. யார் அப்போ முதல்வராக இருந்தாங்க? காமராஜர் முதல்வராக இருந்திருப்பார். அப்போது தமிழ்நாடு ஸ்டார்டிங்கில் 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவே ராஜஸ்தானாக இருந்தால் எல்லாம் இந்த பல்வந்த் ராய் மேத்தா குழு ஒரே முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான முறையை ஏற்படுத்திக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு 2 tier சிஸ்டம், ராஜஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு முறையை ஃபாலோ பண்ணுறாங்க. மேற்கு வங்காளமாக 4 அடுக்கு முறையை ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக இருந்தது. நிறைய மாநிலங்களில் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்படுது. இப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கமிட்டி கிடையாது. ஸோ இந்த சமூக மேம்பாட்டு திட்டம், தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம் அதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு அதை ஆராயறதுக்கும் அதை பற்றின பரிந்துரைகளை வழங்கணும்னு சொல்லி தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த குழு ரெக்கமெண்ட் பண்ணது உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தணும், டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. அதன்படி உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் கொண்டு வரப்படுது. பட் இது அதுக்கப்புறமும் கூட கிராமங்கள் மேம்பாடு அடைஞ்சதா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா இதை அமைச்சதோடு அப்படியே விட்டுட்டாங்க. சட்டங்கள் இயற்றப்பட்டது, ஆனால் அதை செயல்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா போதுமான நிதி அவங்க கையில் இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் தான் 1977
பஞ்சாயத்து ராஜ் அமைப்போட செயல்பாடுகளை கண்காணிங்க. முதல் முறையாக பஞ்சாயத்து அமைப்புகளை கண்காணிப்பதற்காகவே ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுதான் அசோக் மேத்தா குழு. 1977 டிசம்பரில் அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க. அப்போ யார் ஆட்சியில் இருந்தது அப்படின்னா ஜனதா தளம் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. ஸோ இந்த குழுவும் வந்து பஞ்சாயத்து ராஜ் திட்டங்களெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அவங்களோட ரிப்போர்ட்டை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1978 அடுத்த வருஷம் 132 பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிக்கிறாங்க. பட் இவங்க சமர்ப்பிக்கும் போது ஜனதா தளமோடைய ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இவங்களுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனாலும் இவங்களுடைய முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பல்வந்த்ராய் மேத்தா குழு 3 டயர் சிஸ்டம் வந்து பரிந்துரைச்சாங்க இல்லையா. இவங்க வந்து 2 டயர் சிஸ்டம் 3 அடுக்குக்கு பதிலாக 2 அடுக்கு முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து, மண்டல் பஞ்சாயத்து, அதாவது 15,000 25,000 வரைக்கும் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளாக இருக்கா, அதை தனித்தனி குழுக்களாக உருவாக்கணும். அதை வந்து மண்டல பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி 2 அடுக்கு முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் ஜில்லா பரிஷத் இருக்கு இல்லையா, அதுதான் நிர்வாக அமைப்பாகவும் மாவட்ட அளவில் திட்டமிடுதலுக்கு பொறுப்பானதாகவும் இருக்கணும். அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிறதுல மாநிலத்துக்கு அடுத்தபடியாக மாவட்டமே முதல் நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மாவட்ட நிர்வாகத்துக்கு அதிக முக்கியத்துவம் வந்து அசோக் மேத்தா கமிட்டி கொடுக்குறாங்க. எல்லா பஞ்சாயத்து அமைப்புகள்லேயும் அரசியல் கட்சிகள் வந்து பங்கேற்கணும். இதே போல் கம்பல்சரி டாக்ஸேஷனையும் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு வந்து கட்டாய வரி விதிப்பு அதிகாரம் வந்து கொடுக்கப்படணும். ரெகுலர் சோஷியல் ஆடிட் இருக்கணும். உள்ளாட்சி அமைப்புகளை என்ன பண்ணணும், சமுதாய தணிக்கை செய்யணும். ஏன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி அதுக்காக தான் செயல்படுத்தப்பட்டிருக்கா, மேம்பாட்டு திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை ஊழல் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணணும். ஸோ சமுதாய தணிக்கை செய்யணும். இதை யார் ஆடிட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு. மாவட்ட அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு வந்து உள்ளாட்சி அமைப்புகளை ரெகுலராக ஆடிட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷன். அதுக்கு அடுத்ததாக மாநில அரசுகள் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை கலைக்கக்கூடாது. அப்படியே கலைச்சாலும் 6 மாதத்துக்குள்ளே மறுதேர்தல் வந்து நடத்தப்படணும். அடுத்ததாக நியாய பஞ்சாயத்துகள் வந்து ஏற்படுத்தப்படணும். நியாய பஞ்சாயத்து அப்படிங்கிறது தகுதி பெற்ற நீதிபதிகளோட தலைமையில் செயல்படணும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளோட எவ்வித தொடர்பும் இந்த நியாய பஞ்சாயத்துகளுக்கு இருக்கக்கூடாது. பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்களை தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நடத்தணும். யாருடைய ஆலோசனையின் பேரில்? தலைமை தேர்தல் ஆணையரோட ஆலோசனையின் பேரில் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்களை நடத்தணும். மேம்பாட்டு பணிகள் அது வந்து ஜில்லா பரிஷத்துக்கு மாற்றப்படணும். எல்லா மேம்பாட்டு ஊழியர்களும் இந்த ஜில்லா பரிஷத்தோட கட்டுப்பாட்டு கண்காணிப்பின் கீழே செயல்படணும். தன்னார்வ அமைப்புகளும் இதில் ஈடுபடணும். எதுக்காக? பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு ஆதரவாக மக்களை திரட்டக்கூடிய பணியில் அவங்க ஈடுபடணும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் சிறப்பு கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் அதுக்காக நியமிக்கப்படணும். இது மட்டும் இல்லாமல் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு பஞ்சாயத்து அமைப்புகளில் ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்தந்த மாநிலங்களுடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் அவங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படின்றதெல்லாம் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனதா அரசாங்கம் வந்து உங்களுடைய ஆட்சிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டதுனால இந்த குழுவோட பரிந்துரைகள்லாம் எதையும் செயல்படுத்தலை. ஆனாலும் கூட ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மேற்கு வங்காளம், குஜராத். இந்த மாநிலங்கள் வந்து இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அவங்கவுங்களுடைய பஞ்சாயத்து சட்டங்களில் வந்து திருத்தங்களை கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் இந்திய திட்டுக்குழு ஒரு குழு அமைக்கிறாங்க 1977. அதுதான் தந்த்வாலா குழு. ஸோ பிளாக் லெவல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தொகுதி அளவிலான திட்டமிடல் பற்றின இவங்களுடைய பரிந்துரைகளை 1978 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஹனுமந்த் ராவ் கமிட்டி 1984 அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. இந்த குழு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் ரிலேட்டடாக அவங்களுடைய ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாவட்ட அளவிலான திட்டமிடல் அமைப்புகளை வந்து உருவாக்கணும். அதோடைய தலைவராக யார் இருக்கணும்? ஒன்று மாவட்ட ஆட்சியரோ இல்லை அமைச்சரோ
அந்த மாவட்ட திட்டமிடல் அமைப்புக்குன்னு இருக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட திட்டங்களில் ஜில்லா பரிஷத்து தான் அதிக பங்கு செலுத்தணும் அப்படின்னும், முழுமையான நிதி வந்து ஜில்லா பரிஷத் அமைப்புக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னும் இந்த ஹனுமந்த்ராவ் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. தந்த்வாலா குழு அப்படிங்கிறது பிளாக் லெவல் கமிட்டி. அடுத்ததாக கிராமப்புற மேம்பாடு, அப்புறம் வறுமை ஒழிப்பு திட்டங்களை பற்றி ஆராயணும் அப்படின்னு சொல்லி 1985 திட்டக்குழு ஒரு குழு வந்து அமைக்குது. யாருடைய தலைமையில் அப்படின்னா ஜிவிகே ராவ் அப்படின்றவர் தலைமையில் 1985 ஒரு குழுவில் அமைக்கிறாங்க. அதுதான் ஜிவிகே ராவ் குழு. இந்த குழு அதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. அதாவது வேர்களற்ற புற்கள் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து அமைப்புகளை இவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து அதிகார வர்க்கமயம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேம்பாட்டு பணிகள்லேருந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பரிந்துரைகளில் முக்கியமான 3 பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஜில்லா பரிஷத் வந்து அதை வந்து இன்னும் பலப்படுத்தணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில வளர்ச்சி திட்டங்களில் சிலவற்றை வந்து அந்த மாவட்ட மன்றங்களுக்கு ஜில்லா பரிஷத்துக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட வளர்ச்சி ஆணையர் அப்படின்ற ஒரு பதவியை போஸ்ட்டை வந்து உருவாக்கணும். டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் அவர் தான் வந்து அந்த ஜில்லா பரிஷத்துக்கான யாராக இருப்பாங்க, தலைவராக இருப்பார். சரிங்களா? ஜில்லா பரிஷத்தோடைய ஆட்சித்தலைவராக யார் இருக்கணும்? மாவட்ட வளர்ச்சி ஆணையர், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கமிஷனர் தான் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஜில்லா பரிஷத்துக்கு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவட்டத்தோட எல்லா வளர்ச்சி துறைகளுக்கும் இவர் தான் வந்து கண்காணிப்பார். ஸோ இந்த மாதிரி 3 முக்கியமான பரிந்துரைகளை வந்து ஜிவிகே ராவ் குழு வந்து அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து திட்டக்குழுவினால் அமைக்கப்பட்ட குழு தான் ஜிவிகே ராவ் குழு. அது மட்டும் இல்லாமல் தந்த்வாலா குழுவும் திட்டக்குழுவினால் அமைக்கப்பட்ட குழு தான். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான குழு அப்படின்னு பார்த்தோன்னா எல்எம் சிங்வி குழு. 1986 ராஜீவ்காந்தி அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க இந்த குழு. எதுக்காக அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை மறுபடியும் புத்துயிர் பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைக்கப்பட்ட குழு தான் இந்த எல்எம் சிங்வி குழு. ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி 1986. ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் டெவலப்மெண்ட், ஜனநாயகம் மேம்பாட்டுக்காக மறுபடியும் இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அறிக்கைகளை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த குழு அமைக்கப்படுது. ஸோ இந்த குழுவோடைய முக்கியமான பரிந்துரைகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது இந்த குழு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஸோ அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னு சொன்ன கமிட்டி எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது எல்எம் சிங்வி குழு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலமைப்பில் ஒரு புதிய பகுதி இதுக்காக சேர்க்கப்படணும். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு முறையாக நியாயமாகவும் தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் இது பரிந்துரைகளை சொல்லியிருக்கும். நிறைய கிராமங்கள் இணைந்த குழுவுக்குன்னு நியாய பஞ்சாயத்துகள் வந்து ஏற்படுத்தணும். ஸோ அசோக் மேத்தா குழுவும் நியாய பஞ்சாயத்துகள் பற்றி பேசியிருப்பாங்க. இவங்களும் வந்து இந்த நியாய பஞ்சாயத்துகள் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராம சபை வந்து நேரடி மக்களாட்சியோடைய ஆற்றல் மிகு கருவியாக வந்து செயல்படணும். கிராம சபை வந்து செயல்படணும். கிராம பஞ்சாயத்துகளில் வந்து வலுப்பெறு வகையில் கிராமங்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிக அளவிலான நிதி வசதிகள் வந்து கொடுக்கணும். ஸோ நிதி உதவி கொடுத்தா தான் அவங்க வந்து அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்கு செயல்படுத்த முடியும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுடைய தேர்தல் பணி, அப்புறம் அதை கலைக்கிறது, இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீதி தீர்ப்பாயங்கள் வந்து ஏற்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி எல்எம் சிங்வி குழு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி அமைக்கப்பட்ட குழு அப்படின்னா இன்னும் 2 குழு இருக்குது. தூங்கோன் குழு ஒன்று, இன்னொன்று வந்து காட்கில் குழு. தூங்கோன் குழு அப்படின்னா 1988 மாவட்ட திட்டத்துக்கான அரசியல் அப்புறம் நிர்வாக அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்கே தூங்கோன் அவருடைய தலைமையில் ஒரு குழு வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி அட்வைசரி கமிட்டியோடைய சப் கமிட்டி தான் இந்த கமிட்டி.
இவங்களுடைய பரிந்துரைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அசோக் மேத்தா கமிட்டி, அப்புறம் எல்எம் சிங்வி கமிட்டி என்னென்ன சொன்னாங்களோ, அது 2யும் சேர்ந்து குடுக்குற மாரி வந்து இவங்களுடைய பரிந்துரைகள் வந்து இருந்தது. ஸோ அத வந்து செயல்படுத்துங்க அப்படின்ற மாரி உங்களுடைய பரிந்துரைகள்லாம் குடுத்துருப்பாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா அங்கீகாரம் குடுக்கணும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைய பின்பற்றணும். 3 டயர் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 3 அடுக்கு அப்படிங்கிறது கிராமம், வட்டம், மாவட்ட அளவுல இருக்கணும். ஸோ கிராமம் வில்லேஜு, வட்டம் பிளாக் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அளவில் இருக்கணும். ஜில்லா பரிஷத் அமைப்பு தான் வந்து முன்னிலைப்படுத்தணும். மாவட்டத்தோட வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கிறது ஜில்லா பரிஷத்தாக இருக்கணும். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுடைய கால அளவு என்ன? பதவிக்காலம் பார்த்தோன்னா 5 ஆண்டுகள் தான். அதுக்கடுத்து தேர்தல் வச்சுட்டே இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு தரம் புதுப்பிக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு மேலே ஒரு பஞ்சாயத்து அமைப்பு கலைக்கப்பட்டிருக்கக்கூடாது. ஸோ உடனே வந்து மறுதேர்தல் வந்து வச்சிடணும். இவங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அசோக் மேத்தா கமிட்டியில் படித்தோம். அதாவது பட்டியல் இனத்தவர், பழங்குடியினருக்கு அவங்களுடைய மக்கள் தொகையை பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும் அப்படின்றது அசோக் மேத்தா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் இருந்தது. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்புகள்லையும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தூங்கோன் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில நிதி ஆணையம் தான் இந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான போதுமான நிதியை வந்து கொடுக்கணும். மாவட்ட ஆட்சியர் ஜில்லா பரிஷத்தோடைய செயல் அலுவலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காட்கில் குழு. இதை வந்து காங்கிரஸ் அரசு அமைக்குது 1988. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கான கொள்கை அப்புறம் அதோட திட்டங்களை வந்து வரையறுக்கணும் அப்படின்னு சொல்லி விஎன் காட்கில் அவருடைய தலைமையில் 1988 காங்கிரஸ் அரசு ஒரு குழு வந்து ஏற்படுத்துது. அவங்களுடைய பரிந்துரைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இது மாவட்ட அளவிலான திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. இவங்களும் அதே தான், தூங்கோன் குழுவோடைய அதே ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும். அதாவது கிராமம், தொகுதி, மாவட்டம் அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து அமைக்கணும். 2வது வந்து இந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல்களை மாநில தேர்தல் ஆணையம் நடத்தணும். அந்த 3 அடுக்கு உறுப்பினர்களுமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கணும். பட்டியலினத்தவர், பழங்குடியினர், பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்படணும். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு சட்டமுறை அங்கீகாரமும் கொடுக்கணும். மாநில நிதி ஆணையத்தினால பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு தேவையான நிதியினை வழங்கணும் அப்படின்னு சொல்லிலாம் காட்கில் குழு ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மாவட்ட அளவிலான திட்டமிடுதலுக்காக அமைக்கப்பட்ட குழு காட்கில் குழு. ஸோ இதெல்லாம் தான் பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குழுக்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான குழுக்கள் அப்படின்னா. பல்வந்த் ராய் மேத்தா குழு 57, அசோக் மேத்தா குழு 77, அதுக்கு அடுத்ததாக தந்த்வாலா குழு 78, அதுக்கப்புறம் அனுமந்த் ராவ் குழு 84, ஜிவிகே ராவ் குழு 85, எல்எம் சிங்வி குழு 86, தூங்கோன் குழு 88, காட்கில் குழு 88. ஓகே, இத்தனை குழு அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எப்போ தான் வந்து சட்டமுறை அங்கீகாரம் வந்து கொடுத்தாங்க, கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் எப்போ வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எல்எம் சிங்வி குழுவோடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1989 ஜூலை ராஜீவ்காந்தி அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 64வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த 64வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதே வருஷம் ஆகஸ்ட்டில் மக்களவையில் நிறைவேற்றப்படுது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மாநிலங்களவையில், ராஜ்யசபாவில் அது நிறைவேற்றப்படலை. அதுக்கப்புறமா 1989 விபி சிங் அரசு வருது. அவங்களும் 1990 இதே மசோதாவை கொண்டு வராங்க. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த டைம்லேயே இவங்களுடைய அரசு கலைக்கப்பட்டதுனால அந்த மசோதா வந்து லேப்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பிவி நரசிம்மராவ் அரசு தான் 73வது 74வது திருத்த மசோதாவை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கான மசோதாக்களாக கொண்டு வராங்க. 1991 செப்டம்பர் மாதம் மக்களவையில் அறிமுகப்படுத்துகிறாங்க. அது 1992 டிசம்பர் 22 மக்களவையில் நிறைவேற்றப்படுது. அடுத்த நாளே டிசம்பர் 23, 1992 மாநிலங்களவையிலையும் இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படுது. அதுக்கப்புறமா மாநில சட்டமன்றங்களில் நிறைவேற்றத்துக்காக அனுப்பி வைக்கப்படுது. ஸோ இது வந்து எங்கே இருக்குது? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால 50%க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்லையும் இந்த மசோதாவை வந்து நிறைவேற்றணும்.
அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு அனுப்பப்படுது. இந்த சட்ட மசோதாவை 17 மாநில சட்டமன்றங்கள் வந்து நிறைவேற்றி ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஏப்ரல் 20, 1993 குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வழங்குறாங்க. அப்போ யார் பிரசிடென்ட்? சங்கர் தயாள் சர்மா தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அவர் தான் இந்த சட்டத்திருத்தத்துக்கான ஒப்புதலை வழங்குறாரு. ஸோ 1991 செப்டம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டு 1993 ஏப்ரல் 20 அன்னைக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கப்படுது. ஏப்ரல் 24, 1993 நடைமுறைக்கு வருது. அப்படி நடைமுறைக்கு வந்த அந்த நாளை தான் ஒவ்வொரு வருஷமும் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஸோ இந்த 73வது 74வது சட்டத்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினது அப்படின்னா PV நரசிம்மராவ் அரசு தான். ஓகே, இப்போ தான் டாபிக் உள்ளே என்ட்ராகும். ஸோ இவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த 73வது சட்டத்திருத்தத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது 73வது அப்படின்னாலே இதுதான், பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னாலே கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தான். உள்ளாட்சி அமைப்புகள் 2 வகையாக பிரிப்போம். கிராம உள்ளாட்சி அமைப்புகள், இன்னொன்று அதை வந்து பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நகர்பாலிகா அப்படின்னு சொல்லுவோம். 73வது சட்டத்திருத்தம் கிராம உள்ளாட்சிகள் பற்றினது. 74வது சட்டத்திருத்தம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பற்றினது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 73வது சட்டத்திருத்தம் பற்றி பார்க்கலாம். 1992 கொண்டு வந்தாங்க இல்லையா? இது வந்து எங்கே இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 9 சேர்த்துருப்பாங்க, பார்ட் 9. அப்போ அதுக்கு முன்னாடி பார்ட் 9 எதுவும் இல்லையா அப்படின்னா இருந்தது. இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ABCD அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 1956 கொண்டு வந்த 7th அமெண்ட்மெண்ட்டில் அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த பகுதியில் இந்த உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளை சேர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து இதுக்காக சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 243 243 வரைக்கும் 16 ஆர்டிகல்ஸ் வந்து இந்திய அரசியல் அமைப்பில் இந்த 73வது சட்டத்திருத்தம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாகவே இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 243 243 ZG வரைக்கும் இருக்கும். அதில் 243 வரைக்கும் ஊரக உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி பற்றினது. அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பற்றினது. அது மட்டும் இல்லாமல் 11வது அட்டவணையும் இந்திய அரசியல் அமைப்பில் சேர்க்கப்படுது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பின்பற்றக்கூடிய 29 பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த 11வது அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ சட்டமாக கொண்டு வந்தாச்சு. அப்படிங்கும்போது உள்ளாட்சி அமைப்புகளை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துது. இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா 1 year டைம் கொடுத்துருந்தாங்க. 93 வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்து நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா? நடைமுறைக்கு வந்ததுலேருந்து 1 yearக்குள்ளே ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஏற்கனவே பஞ்சாயத்து ராஜ சட்டங்கள் இருந்தது அப்படின்னா அதை மாற்றி அமைக்கலாம், இல்லை புதுசாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1 year டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாடு முழுக்க ஒரே மாதிரியான கிராம உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுறதுக்கு இந்த சட்டம் வந்து ஒரு காரணமாக இருந்தது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 243 அப்படிங்கிறது பஞ்சாயத்து அமைப்புகளுடைய வரையறை, டெஃபனிஷன்ஸ் வந்து சொல்லுது. அதாவது மாவட்டம் அப்படின்னா என்ன, பஞ்சாயத்து அப்படிங்கிறது கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 243 பியின் கீழே அமைக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னும், பஞ்சாயத்து பகுதி, பஞ்சாயத்து ஏரியான்னு சொல்கிறோம்ல, அது வந்து பஞ்சாயத்தோடைய பிராந்திய பகுதியை குறிக்குது அப்படின்னும், கிராமங்கள், இடைநிலை பகுதி, மாவட்டம் அப்படின்லாம் குறிப்பிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆளுநருக்கு இருக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடியதான் இந்த பஞ்சாயத்து அமைப்புகளுடைய வரையறை. ரெண்டாவது வந்து 243A, இது வந்து கிராம சபையை பற்றி சொல்லுது. ஸோ ஒரு கிராம பஞ்சாயத்து பகுதிக்கு உட்பட்ட அந்த கிராமத்தில் பதிவு பெற்ற வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வாக்காளர்களை கொண்ட அமைப்பு தான் கிராம சபை. ஸோ மாநில சட்டமன்றம் அளிக்கக்கூடிய அதிகாரம், பணிகளை கிராம அளவில் செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த கிராம சபை அப்படிங்கிறது சொல்கிறது தான் 243A. அடுத்தது 243B, பஞ்சாயத்தோடைய அமைப்பு பற்றி சொல்லுது. அதாவது 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து வழங்குது. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1957 அந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்குன்னு இருந்தது இல்லையா? பட் இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 3 அடுக்கு பஞ்சாயத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லுது.
கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து என்னன்னு சொல்கிறோம்? வில்லேஜ் பஞ்சாயத்து, ஊராட்சி மன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பிளாக் லெவலில் பிளாக் பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இதில் வந்து கட்சி முறையை ஃபாலோ பண்ணுவாங்க, அரசியல் கட்சிகள் பங்கேற்கும். ஊராட்சி மன்றம் அப்படிங்கிறதுல அந்தந்த ஊருடைய கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க பங்கேற்பாங்க. அவங்க கட்சி சின்னங்களில் போட்டியிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 243B. 20 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசமோ இல்லை மாநிலமோ இருந்தது அப்படின்னா அங்கே வந்து இந்த இடைநிலை பஞ்சாயத்துகள் அமைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்க வந்து கிராம லெவலில் கிராம பஞ்சாயத்தும் மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்தும் அமைச்சாலே போதும். இந்த இடைநிலை பஞ்சாயத்துக்களை அமைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிக்கிம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம் இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை வந்து 20 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த இடைநிலை பஞ்சாயத்துகள் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க 2 tier சிஸ்டம்மை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஆர்டிகல் 243C. இது வந்து பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பற்றினது. இந்த 3 அடுக்குலையும் உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும், மக்கள் மூலமாக நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஊராட்சி மன்றம், வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா பஞ்சாயத்து பிரசிடெண்ட், ஊராட்சி மன்ற தலைவரையும் வார்டு உறுப்பினர்களையும் நாம் ஓட் பண்ணுவோம். ஓட் பண்ணி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அவங்க. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மட்டும் அவங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்குவாங்க. அது நாம் செலக்ட் பண்ணுறதில்ல. ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதே போல் ஊராட்சி ஒன்றியம், இடைநிலைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பிளாக் பஞ்சாயத்து, மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து இதோடைய உறுப்பினர்கள் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பட் அதோடைய தலைவர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? மறைமுக தேர்தல் மூலமாக. அந்த நாம் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் மூலமாக மறைமுக தேர்தல் மூலமாக அந்த இடைநிலை பஞ்சாயத்துக்கும் மாவட்ட பஞ்சாயத்துக்கும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அடுத்ததாக கிராம பஞ்சாயத்து தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத மாநில சட்டமன்றம் வந்து தீர்மானித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் வந்து குறிப்பிடுது. அடுத்ததாக 243D. இது வந்து இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. 3 நிலை இந்த ஊராட்சி அமைப்புகள்லையும் பட்டியலினத்தவர், பழங்குடியின மக்கள் அவங்களுக்கு வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கணும். ஊராட்சி தலைவர் பதவிக்கு வந்து மாநில அரசுகள், மாநில சட்டமன்றம் வந்து இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு வழிவகை செய்யணும். இது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல்களில் 3ல் 1 பங்கு வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் வந்து குறிப்பிடுது. 2011 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை சதவீத இடங்களில் பெண்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 38% இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அடுத்ததாக ஆர்டிகல் வந்து 243E. பஞ்சாயத்து அமைப்புடைய பதவிக்காலம் பற்றி சொல்லுது. ஸோ 3 நிலை அமைப்புகள்லையும் முதல் கட்டத்திலிருந்து 5 ஆண்டுகள் அவங்களுடைய பதவிக்காலம். ஒருவேளை அந்த 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாடியே மாநில அரசால் உள்ளாட்சி அமைப்பு கலைக்கப்படுது அப்படின்னா அந்த கலைக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்துக்குள்ளே இன்னொரு தேர்தல் வச்சு புதிய ஊராட்சி அமைப்புகள் வந்து ஏற்படுத்தணும். நடைமுறையில் இருக்கக்கூடிய ஊராட்சி அமைப்புகளோட அந்த 5 ஆண்டு, ஒருவேளை அந்த 5 ஆண்டு முடியறதுக்கு முன்னாடியே கலைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா புதுசாக வரவங்க மீதி இருக்கக்கூடிய காலத்துக்கு மட்டும்தான் பதவியில் இருப்பாங்க. இப்போ வந்து 5 ஆண்டு 2.5 வருஷத்துலேயே அதை கலைச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து தேர்தல்லாம் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுறாங்களே அந்த பஞ்சாயத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 2.5 வருஷத்துக்கு மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 2.5 வருஷம் முடிஞ்சது அப்படின்னா திரும்ப தேர்தல் வச்சு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு புதிய உள்ளாட்சி அமைப்புகளை வந்து ஏற்படுத்தணும். ஒருவேளை இந்த கலைக்கப்பட்ட பஞ்சாயத்துக்கு இன்னும் கால அளவு வந்து வெறும் 6 மாதம் தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க புதுசாக வந்து தேர்தல் வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்ததாக 243F. உறுப்பினர்களுக்கான தகுதி என்ன, அவங்கள எப்படி தகுதி இழப்பு, பதவி நீக்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பிடுறது தான் இந்த ஆர்டிக்கல். மாநில சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தகுதியோ அதே தகுதி தான் பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுக்க தேவையான தகுதி. ஸோ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின்படியோ இல்லை மாநில சட்டமன்றங்கள் இயற்றக்கூடிய சட்டத்தின்படியோ ஏதாவது ஒரு தகுதியின்மை காரணமாக அவங்கள தகுதி நீக்கம் வந்து செய்யலாம்.
இந்த தகுதியின்மை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில சட்டமன்றம் வந்து ஒரு அதிகார அமைப்பை வந்து நிர்ணயிக்கும். அவங்க தான் வந்து இந்த தகுதியின்மை பற்றி விசாரணையெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்தந்த மாநிலங்கள் பேஸ் பண்ணி உறுப்பினர்களுக்கு என்ன தகுதி வேணும் வேணாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ராஜஸ்தான், ஹரியானா இந்த மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகளில் போட்டியிடணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. எங்கே? ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில். அடுத்ததான் ஆர்டிக்கல் 243 ஜி. ஸோ மாநில சட்டமன்றம் வந்து ஊராட்சி அமைப்புகளுக்கு தகுந்த அதிகாரங்கள் பொறுப்புகளை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அதாவது அதிகாரங்கள், உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரங்கள் என்ன, பொறுப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் 243 ஜி. நம்ம இதை ஏற்கனவே பார்த்தோம். 11வது அட்டவணையில் 29 பணிகள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை வந்து இவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா கட்டாய பணிகள், விருப்ப பணிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பணிகள்லாம் இருக்கக்கூடியது எங்கே? 11வது அட்டவணையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக நீதி திட்டம், பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்ற திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை செயல்படுத்துறதுக்கு போதிய அதிகாரங்களை வழங்கணும். உள்ளாட்சி அமைப்புகள் எப்போவுமே வந்து தன்னாட்சி அமைப்புகளாக செயல்படுற அளவுக்கு அதிகார பகிர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிகல் 243 ஜி. அடுத்தது 243 ஹெச். இது வந்து வரி விதிப்பு நிதிகள் பற்றினது. ஸோ மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இதெல்லாம் வரி ஆதாரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வரி விதிக்கலாம், வரி வசூலிக்கலாம், கட்டணங்களை வசூலிக்கலாம். இந்த மாதிரி வசூலிக்கக்கூடிய அதிகாரம் வந்து கொடுக்கலாம். மாநிலத்தோடைய தொகுப்பு நிதியிலிருந்து, ஸ்டேட்டோடைய கன்சாலிடேட்டட் ஃபண்டிலிருந்து ஊராட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறதையும் இந்த ஆர்டிக்கல் குறிப்பிடுது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாநிலத்தோடைய தொகுப்பு நிதியிலேருந்து, கன்சாலிடேட்டட் ஃபண்டிலிருந்து தான் ஊராட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது. அடுத்ததாக 243 ஐ மாநில நிதி ஆணையத்தை பற்றி சொல்லுது. ஸோ 73வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு நிதி ஆணையத்தை அந்தந்த மாநில ஆளுநர்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஊராட்சி அமைப்புகளுடைய அந்த நிதி நிலையை ஆய்வு செஞ்சு பரிந்துரைகளை ஆளுநருக்கு அனுப்பும். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு நிதி ஆணையத்தை வந்து ஆளுநர் ஏற்படுத்தணும். இந்த ஆணையத்துடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இடையில் நிதி வந்து எப்படி வந்து பகிர்ந்தளிக்கப்படலாம் அப்படிங்கிறத ஆளுநருக்கு பரிந்துரைகளை வழங்கும். வரி விதிக்க, கட்டணங்களை வசூல் செய்ய ஊராட்சிகளுக்கு அதிகாரம் வழங்குறதுக்கு பரிந்துரைக்கும். மாநிலத்தோட தொகுப்பு நிதியிலேருந்து ஊராட்சி அமைப்புகளுக்கு மானியம் வழங்குதலை இது வந்து என்ன பண்ணும்? பரிந்துரைக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஆணையத்தோட பணிகள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாநில நிதி ஆணையத்துடைய கட்டமைப்பு, அதாவது எந்தெந்த போஸ்டிங் எதுக்கு கீழே வரும், அந்த மாதிரி உறுப்பினர்களுடைய தகுதி, உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்கணும், இதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறாங்க? இதை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது. இதை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு இருக்குது. ஆளுநர் வந்து அமைப்பார், ஸோ நிதி ஆணையத்தை அமைப்பார். பட் அதோடைய கட்டமைப்பு, உறுப்பினர்களுடைய தகுதி, எண்ணிக்கை இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றத்துக்கு தான் இருக்குது. நிதிக்குழு அதோட அறிக்கையை ஆளுநர்கிட்ட சமர்ப்பிக்கும். ஆளுநர் என்ன பண்ணுவார்? அதை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார். அடுத்தது ஆர்டிக்கல் 243 ஜே. பஞ்சாயத்து கணக்குகளுடைய தணிக்கை, ஆடிட்டிங் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ ஒரு மாநிலத்திலையும் ஒரு சட்டமன்றம் இயற்றக்கூடிய அந்த சட்டத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளை வந்து தணிக்கை செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றது தான். அதாவது இந்த நிதியை வந்து கரெக்டாக தான் பயன்படுத்தியிருக்காங்க, இல்லை ஊழல் எதுவும் நடந்திருக்கா அப்படிங்கிறத கண்டறிதல் அப்படிங்கிறது அரசோடைய கடமை அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் குறிப்பிடுது. அடுத்ததான் ஆர்டிக்கல் 243 கே. பஞ்சாயத்து தேர்தல் பற்றி சொல்லுது. ஸோ மாநில தேர்தல் ஆணையர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுவார். அவர் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்தினால பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான எல்லா தேர்தல்களும் நடத்தப்படணும். மாநில தேர்தல் ஆணையம் அதோடைய தேர்தல் ஆணையர் யார் நியமிப்பா? ஆளுநர் வந்து நியமிப்பார். ஸோ அவங்க தான் வந்து இந்த பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல்களை நடத்தணும். இந்த மாநில தேர்தல் ஆணையர் உடைய பதவி எந்த பதவிக்கு இணையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு இணையானது. ஸோ அவருக்கான ப்ரொசீஜரே தான் இங்கே. இவரை பதவி நீக்கம் பண்ணோன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியை எப்படி பதவி நீக்கம் பண்ணணுமோ அதே முறையை தான் ஃபாலோ பண்ணணும். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு இந்த தேர்தல் தொடர்பாக எல்லா விஷயங்களும் சட்டமன்றம் வந்து சட்டம் இயற்றி வகை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மாநில தேர்தல் ஆணையத்தோடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேர்தல் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது, பஞ்சாயத்து தேர்தலை மேற்பார்வையிடுறது, வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கிறது, தேர்தலை நடத்துறது, அந்த தேர்தலுக்கான முடிவுகளை அறிவிக்கிறது. ஸோ இதுதான் மாநில தேர்தல் ஆணையத்தோடைய பணிகள். இதை பற்றி சொல்லக்கூடியது தான் 243K. அடுத்ததாக 243L யூனியன் பிரதேசங்களுடைய பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தக்கூடிய பஞ்சாயத்து அமைப்பு சட்டங்களை யார் அறிவிப்பாங்க? குடியரசுத் தலைவர். ஏன் சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்கள்லாம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்? குடியரசுத் தலைவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே. ஸோ எந்த மாதிரியான பஞ்சாயத்து அமைப்புகளை உருவாக்கலாம், அந்த சட்டங்களை அறிவிக்கிறது குடியரசுத் தலைவர் தான். அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலமாக இந்த அமைப்புகள் செயல்படுத்தப்படுது. அடுத்ததான் ஆர்டிக்கல் 243M, அதாவது பொருந்தாத சில ஆட்சி பகுதிகள். இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எந்தெந்த பகுதிகளுக்கு பொருந்தாது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ நாகாலாந்து, மேகாலயா, மிசோரம் இந்த பகுதிகளுக்கு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பொருந்தாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகுதிகள்லாம் பழங்குடி சமூகங்கள் இருக்குது. அவங்களுக்கான இந்த வழக்கமான நடைமுறைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அரசியல் அமைப்பில் அதுக்கான பிரிவுகள் இருக்குது. 371A நாகாலாந்துக்கு, 371G பார்த்திங்க அப்படின்னா மிசோரமுக்கு. ஸோ பழங்குடி வழக்க சட்டங்கள் அங்கே இருக்கிறதுனால அந்த பகுதிகள் பாதுகாக்கப்படுது. ஸோ இங்கே பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பொருந்தாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மணிப்பூர் மாநிலத்தில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளுக்கும், மேற்கு வங்க மாநிலத்தோடைய டார்ஜிலிங் மாவட்டத்தோடைய மலைப்பகுதியில் உள்ள டார்ஜிலிங், கோர்கா இடங்களுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்தாது. இதே போல் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, பட்டியலினத்தவருக்கான இடஒதுக்கீடு இந்த மாநிலத்துக்கு பொருந்தாது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் 243M. அடுத்ததாக 243N நடைமுறை சட்டங்களுடைய தொடர்ச்சி. ஏற்கனவே அதாவது இந்த 73வது சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வரத்துக்கு முன்னாடி அந்தந்த மாநிலங்களில் ஊராட்சி அமைப்புகள் தொடர்பாக சட்டங்கள் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அது ஏதாவது இருந்தால் அந்த சட்டமன்றமே ரத்து செய்கிற வரைக்கும் தொடரலாம். இல்லை அப்படின்னா இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்த தேதியிலேருந்து ஓராண்டு வரைக்கும் மட்டும் அந்த சட்டங்கள் நடைமுறையில் இருக்க முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நாம் முன்ன சொன்னோம் இல்லையா, நடைமுறைக்கு வந்ததும் ஒரு வருஷத்துக்குள்ளே பஞ்சாயத்து அமைப்புகள் தொடர்பாக சட்டங்கள் அமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு, அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன்படி தான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 இயற்றப்படுது. ஏற்கனவே 1958 இருந்தது. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக இந்த கிராம உள்ளாட்சியிலே கடைசி ஆர்டிக்கல் 243O. ஸோ நீதிமன்றங்களுடைய அதிகாரம் பற்றி விளக்கக்கூடிய ஆர்டிக்கல் இது. அதாவது தொகுதிகளை வரையறுக்கிறது, அந்த தொகுதிகளுக்கு இடங்களை ஒதுக்குறது, இது தொடர்பாக ஏதாவது சட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு எதிராக நீதிமன்றங்களை அணுகி கேள்வி எழுப்ப முடியாது. ஸோ பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுடைய தேர்தல் தொடர்பான எந்த விஷயங்களையும் நீதிமன்றத்தை அணுகி கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ ஆர்டிக்கல் 243 to 243O வரைக்கும் கிராம உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி குறிப்பிடுது. ஓகே, இப்போ அடுத்ததான் அந்த 3 டயர் சிஸ்டம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கிராம ஊராட்சி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னது? கிராம ஊராட்சி, வில்லேஜ் பஞ்சாயத்து, கிராமங்களில் செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள். இது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை 500க்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய கிராமங்களில் இந்த கிராம ஊராட்சிகள் அமைக்கப்படுது. கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையில் இணைப்பு பாலமாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகைக்கு ஏற்ப நிறைய பகுதிகளாக பிரிக்கிறாங்க. 5லேருந்து 15 வார்டுகள் வரைக்கும் கொண்டதாக கிராம ஊராட்சியை பிரிக்கிறாங்க. கிராம ஊராட்சியோடைய நாம் ஏற்கனவே பார்த்தோம், தலைவர், பிரசிடெண்ட், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு, அப்புறம் வார்டு மெம்பர்ஸ், வார்டு உறுப்பினர்கள் வாக்காளர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. கிராம ஊராட்சியோடைய துணைத் தலைவர், வைஸ் பிரசிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்களே, அவங்களால மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 5 ஆண்டுகள் தான். இந்த கிராம ஊராட்சியோடைய ஆய்வாளராக யார் செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மாவட்ட ஆட்சியர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கிராம ஊராட்சியோட ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாவட்ட
ஆட்சியர். இதுக்கான தேர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து தேர்தலில் நிற்பாங்க. கட்சி சார்பற்ற போட்டி வந்து இங்கே இருக்கும். ஸோ அரசியல் கட்சிகள், அதாவது கட்சி சின்னத்தில் போட்டியிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து பயன்படுத்த மாட்டோம். வாக்கு சீட்டு தான் பயன்படுத்துவோம். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான, பஞ்சாயத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நம்ம என்னது வாக்கு சீட்டு தான் பயன்படுத்துவோம். தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்புகளோட எண்ணிக்கை 1926 வெறும் 1417 தான் இருந்தது. அதுவே 1937 அது 6850 அதிகமாயிருச்சு. ஸோ 2023 படி பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தோராயமாக 12620 கிராம உள்ளாட்சிகள் வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த கிராம ஊராட்சியோடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கட்டாய பணிகள் அப்படின்னு இருக்கும், விருப்ப பணிகள் அப்படின்னு இருக்கும். கிராம ஊராட்சியோடைய செயல்பாடுகள், வில்லேஜ் பஞ்சாயத்தோடைய வேலைகள் பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, குடிநீர் வழங்குறது, அப்புறம் தெருவிளக்குகளை பராமரிக்கிறது, சாலைகள் ரோடுகளை பராமரிக்கிறது, கிராம நூலகங்கள் பராமரிக்கிறது, சிறிய பாலங்களை வந்து அமைக்கிறது, வீட்டு மனைகளுக்கு அனுமதி கொடுக்கறது, வடிகால் அமைப்புகளை பராமரிக்கிறது, தொகுப்பு வீடுகள் ஏதாவது வருது அப்படின்னா அதை கட்டி கொடுக்கறது, தெருக்களை சுத்தம் செய்கிறது, இடுகாட்டை பராமரிக்கிறது, பொது கழிப்பிட வசதிகளை பராமரிக்கிறது தான் கிராம ஊராட்சியோடைய செயல்பாடுகள். இதில் விருப்ப பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிராமங்களில் தெருவிளக்கு அமைக்கிறது விருப்ப பணி தான். அது மட்டும் இல்லாமல் மரம் நடுறது, பூங்காக்கள் அமைக்கிறது, சந்தை திருவிழாக்களை நடத்துறது, பொருட்காட்சி நடைபெறக்கூடிய இடங்களை கட்டுப்படுத்துறது, விளையாட்டு மைதானங்களை வந்து பராமரிக்கிறது, அப்புறம் வண்டிகள் நிறுத்தக்கூடிய இடங்களில் வாகனம், இறைச்சி கூடம், கால்நடை கொட்டகை இதெல்லாம் பராமரிக்கிறது இவங்களுடைய விருப்ப பணிகளில் வருது. ஸோ அவங்க விருப்பப்பட்டால் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 11வது அட்டவணையில் 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அது 11th புக்கில் ஒரு டேபிளர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வெறும் 27 மட்டும் கொடுத்துருப்பாங்க. 2 மிஸ் ஆகிருந்துருக்கும். ஒன்று வந்து அடல்ட் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படிங்கிறதையும், மார்க்கெட்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் அப்படிங்கிறதையும் விடுபட்டிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு 29 சப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த 243G 11வது அட்டவணையில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கிராம ஊராட்சிக்கான வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊரக உள்ளாட்சியிலே 3 அமைப்புகள்லையே ஊராட்சி மன்றம், அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு மட்டும்தான், கிராம ஊராட்சிக்கு மட்டும்தான் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி என்னென்ன வரிகள் வந்து அந்த கிராம ஊராட்சிகளால் விதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், கடைகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, அப்புறம் நில வரி, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராம ஊராட்சிகள் வந்து வரி விதித்து அதை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதன் மூலமாக தான் கிராம ஊராட்சிகளுக்கு என்னது வருவாய் கிடைக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கிராம சபை. ஸோ ஒவ்வொரு ஊராட்சியிலும் அந்த ஊராட்சி அதிகார எல்லைக்கு அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர் வந்து கிராம சபை உறுப்பினர்களாக வந்து இருப்பாங்க. கிராம சபையோடைய தலைவர் வந்து கிராம ஊராட்சியோடைய தலைவர் தான். ஸோ ஊராட்சி மன்ற தலைவர், பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு தான் கிராம சபைக்கான தலைவராக இருப்பார். இவர் தான் அந்த கூட்டம், கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இல்லையா, அதுக்கு தலைமை தாங்கிறவர் கிராம ஊராட்சியோடைய தலைவர் தான். இந்த கிராம சபையோடைய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிக்குன்னு பணிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து சீராக்கிறது, கிராம ஊராட்சியோடைய வளர்ச்சி திட்டங்கள் இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி திட்டங்களை வகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊராட்சியோடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கிறது, அந்த கணக்குகளை தணிக்கை அறிக்கைகளை வந்து ஆராயிறது இந்த கிராம சபையோடைய வேலை. கிராம சபை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமான அமைப்பு. இவங்களை தவிர வேறு யாரெல்லாம் இந்த கிராம சபை கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர், அப்புறம் வட்டார வளர்ச்சி அலுவலர், ஸோ யார் பிடிஓன்னு சொல்லுவோம், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு 4 முறை கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்தப்படுது. ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 6 முறை
கிராம சபை கூட்டங்கள் வந்து ஒரு ஆண்டுக்கு நடத்தப்படுது. 2022 இருந்து இந்த 6 முறை கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்தப்படுது. எக்ஸ்ட்ராவாக எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் 22 உலக தண்ணீர் தினம், அப்புறம் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம். இந்த தினங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 6 முறை கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறுது. 73வது சட்டத்திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைஞ்சது ஆண்டுக்கு 2 முறையாவது கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ கம்பல்சரியாக 4 முறையும் நடைபெறணும், 6 முறையும் நடைபெறணும் அப்படின்னு இல்லை. குறைஞ்சபட்சம் ஆண்டுக்கு 2 முறையாவது கிராம சபை கூட்டங்கள் வந்து நடைபெறணும். இதுதான் 73வது சட்டத்திருத்தம் வந்து குறிப்பிடுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஊராட்சி ஒன்றியம், பிளாக் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பஞ்சாயத்து சமிதி, இடைநிலை பஞ்சாயத்து. இது பல கிராம ஊராட்சிகள் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம். அதாவது 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ஊராட்சி ஒன்றியம் வந்து அமைக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதோட உறுப்பினர்கள் மக்கள் வந்து ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கவுன்சிலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பஞ்சாயத்து சமிதியோடைய, பிளாக் பஞ்சாயத்தோடைய உறுப்பினர்களை நாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். அதோடைய தலைவரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஊராட்சி ஒன்றியத்தோடைய வளர்ச்சி பணிகளை யாரெல்லாம் மேற்பார்வையிடலாம், அதுக்கான அதிகாரம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓ, இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றியத்தோடைய வளர்ச்சி பணிகளை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் இருக்குது. இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இதோடைய நிர்வாக அலுவலர். ஊராட்சி ஒன்றியத்தை கண்காணிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, டிஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இந்த முகமை தான் மாவட்ட அளவிலான வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கிறது, நிதி ஒதுக்கீடு பண்ணுறது. இதில் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், வங்கி மேலாளர், சுய உதவி குழு தலைவர், பஞ்சாயத்து உறுப்பினர்கள், இவங்க எல்லாருமே இருப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில். இதோடைய சேர்பர்சன் யார், செயல் தலைவராக யார் இருப்பாங்க, கலெக்டர் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஊராட்சி ஒன்றியத்தை வந்து கண்காணிக்கக்கூடியது. இப்போது பஞ்சாயத்து யூனியனுடைய தலைவர், துணைத் தலைவர் 2 பேருமே அவங்களுடைய பதவி வந்து காலியாக இருக்குது அப்படின்னா, அப்போ அங்கே யார் செயல்படுவாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து தனி அலுவலராக செயல்படுவார். ஸோ பஞ்சாயத்து யூனியன் சேர்மனும் வைஸ் சேர்மனும் ஒரே டைமில் இல்லை அப்படிங்கும்போது பிடிஓ தான் அங்கே வந்து தனி அலுவலராக செயல்படுவார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களின், அதாவது பஞ்சாயத்து யூனியனுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 388. அதிகபட்சமாக எந்த மாவட்டத்தில் இந்த பஞ்சாயத்து யூனியன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரத்தில் 22 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி சேலம் மாவட்டமாக இருந்தது, அதிகபட்சமாக 20 அப்படின்னு இருந்தது. இப்போ விழுப்புரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 22 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி, பெரம்பலூர். இது ஒவ்வொன்றிலையுமே 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் தலா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து இருக்குது. இப்போது பஞ்சாயத்து யூனியனுடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, குடிநீர் வழங்குறது, கிராம சுகாதார நிலையங்களை வந்து பராமரிக்கிறது. இது வந்து கிராம அளவில் வந்து இருக்காது. கிராம சுகாதார நிலையங்களை பராமரிக்கிறது, சாலைகள் பராமரிப்பு, மகப்பேறு விடுதிகளை நிறுவுறது, கண்காட்சிகள் நடத்துறது, கால்நடை மருத்துவமனைகளை வந்து நிறுவுறது, சமூக காடுகளை பராமரிக்கிறது, துவக்கப்பள்ளி கட்டிடங்களை சீர் செய்கிறது, வேளாண் கருவி, அப்புறம் உரங்கள், இதெல்லாம் வந்து வழங்குறது தான் இந்த ஊராட்சி ஒன்றியத்துடைய பணிகள். அடுத்ததாக மாவட்ட ஊராட்சி, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து அமைக்கப்படுது. ஸோ 50,000 மக்கள் தொகை அப்படின்ற அடிப்படையில் மாவட்டம் வந்து நிறைய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இந்த மாவட்ட ஊராட்சி வந்து ஏற்படுத்தப்படுது. அதாவது 50,000 மக்கள் தொகைக்கு ஒருவர் அப்படின்ற முறையில் மாவட்ட ஊராட்சியோட உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ நல்லா ஞாபகம், உறுப்பினர்கள் மட்டும்தான் நம்ம நேரடியாக தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ இப்போ எத்தனை இந்த உள்ளாட்சி அமைப்புகள்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஊரக உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 4 ஓட்டு போடுவோம். கிராம ஊராட்சியோடைய தலைவர், வார்டு மெம்பர்ஸ் 2 ஓட்டு. அடுத்ததாக ஊராட்சி ஒன்றியத்தோடைய உறுப்பினர்கள், கவுன்சிலர் ஓட்டு. அடுத்ததாக மாவட்ட ஊராட்சியோடைய
உறுப்பினர்கள். இது 4வது ஓட்டு. ஸோ 4 ஓட்டு போடுவோம். இப்போ இந்த மாவட்ட ஊராட்சியோடைய உறுப்பினர்கள் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க? 50,000 மக்கள் தொகைக்கு ஒருத்தர் அப்படின்ற முறையில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மாவட்ட ஊராட்சியோடைய தலைவர், துணைத் தலைவர் வந்து மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. மாவட்ட ஊராட்சியோடைய பணிகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், இதோடைய வளர்ச்சி திட்டங்கள் பற்றி அரசுக்கு தெரிவிக்கிறது, மாவட்ட திட்ட ஆணையத்தோட பணிகளை மேற்பார்வையிடுறது. ஸோ இது எல்லாமே வந்து கண்காணிக்கிறது, மேற்பார்வையிடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். செயல்படுத்துறது எல்லாமே என்னது, கீழே இருக்கக்கூடிய அலகுகள், ஊராட்சி மன்றங்கள் தான். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்போடைய ஆய்வுக்குன்னு சொல்லி நிறைய குழுக்கள் வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதை என்னென்ன குழுக்கள் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துக்கோங்க. 1960 விஆர் ராவ் குழு, பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு. 61 பஞ்சாயத்து கூட்டுறவு நிறுவனத்தோடைய செயற்குழு, எஸ்டி மிஸ்ரா தலைமையிலான ஒரு குழு. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு வி ஈஸ்வரன் தலைமையில் அமைக்கப்பட்டது 1961. நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு ஜிஆர் ராஜகோபால் தலைமையில் 1962 அமைக்கிறாங்க. அடுத்ததான் ஆர்ஆர் திவாகர் தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு 1963. அதே 63 இன்னும் 2 குழுக்கள் அமைக்கப்படுது. ஒன்று வந்து ராமகிருஷ்ணய்யா குழு, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுடைய கணக்கு அப்புறம் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு. 1963 பஞ்சாயத்து ராஜ் நிதி ஆய்வுக்குழு கே சந்தானம் தலைமையில். இவருடைய தலைமையிலேயே 65 பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு வந்து அமைக்கப்படுது. அடுத்ததான் 1965 ஆர்கே கண்ணா அவருடைய தலைமையில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்போடைய கணக்கு தணிக்கைக்கான ஆய்வுக்குழு. அப்புறம் ஜி ராமச்சந்திரன் தலைமையில் 1966 பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி மையம் தொடர்பான குழு. அப்புறம் 72 சமூக மேம்பாடு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டுக்கான செயற்குழு எம் ராஜகிருஷ்ணய்யா தலைமையில் அமைக்கப்பட்ட குழு. அடுத்ததான் 1976 தயா சௌபி பஞ்சாயத்து ராஜ் சமூக மேம்பாட்டுக்கான குழு. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. பகுதி 9 இருக்கக்கூடிய இந்த விதிகளை பழங்குடியின சமூகத்துக்கும் விரிவுபடுத்தினாங்க. அதுதான் பெசா சட்டம் அப்படிங்கிறது. ஸோ பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு த ஷெட்யூல்டு ஏரியாஸ், அதுதான் பெசா. 1996 டிசம்பர் 24 இந்த சட்டம் வந்து இயற்றப்படுது. திட்டமிடப்பட்ட பகுதிகளுக்கு விரிவாக்கம் பண்ணுறது பஞ்சாயத்து விதிகளை. ஸோ இந்தியாவுடைய திட்டமிட்ட பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு பாரம்பரியமாக இந்த கிராம சபைகள் மூலமாக சுயராஜ்யத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டமிடப்பட்ட பகுதியை கொண்ட 10 மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 5th ஷெட்யூலில் வந்து இந்த ஏரியாஸ் கொடுத்துருப்பாங்க. ஆந்திர பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிசா, குஜராத். இதில் 9 மாநிலங்களில் இந்த பெசா சட்டம் வந்து நடைமுறையில் தான் இருக்குது. ஒடிசாவில் மட்டும் அது இன்னும் டிராஃப்டாகவே இருக்குது. இந்த பெசா சட்டத்தோடைய செயல்பாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, வளங்களை பாதுகாக்கிறது, சிறு கனிமங்களை பயன்படுத்தல், சிறு நீர்நிலைகளை நிர்வகிக்கிறது, திட்ட பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறது, திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கிறது, காடு, நிலம், அப்புறம் பிற சமூக வளங்களுக்கான பாதுகாப்பு அளிக்கிறது. ஸோ இதுதான் பெசா சட்டத்தோடைய செயல்பாடுகள். ஸோ இவ்வளோ தான் கிராம உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பஞ்சாயத்து ராஜ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் மட்டும்தான் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்ததாக நகரப்பாலிகா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம், இது தனி ஒரு வீடியோவாக பார்க்கலாம். இதில் ஏதாவது விடுபட்டிருந்தது அப்படின்னா, இல்லை இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.